இப்போ வந்து நம்ம மிளகா அது ஊறுகாய் பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம். நான் ஒரு 200 கிராம் பச்சை மிளகா வாங்கிட்டு வச்சுன்னுக்கிறேன். அதுக்கு வந்து எப்படி ஊறுகாய் போட்டு நம்ம ஒரு 6 மாதம் 1 வருஷம் வச்சுன்னு சப்பாத்திக்கு, பூரிக்கு, இல்லை சாப்பாட்டுக்கு, கஞ்சிக்கு எல்லாத்துக்கும் அது கச்சின்னு சாப்பிட்லாம். அதுக்கு என்னென்ன வேணும் தேவை வாங்க பார்க்கலாம். ரெண்டு ஸ்பூன் வெந்தயம் மிக்சியில் போட்டுக்கலாம். 2 ஸ்பூன் கடுகு, 2 ஸ்பூன் சோம்பு இதோ மிக்சியில் போட்டுக்கலாம். சீரகம் 2 ஸ்பூன். இது போயிட்டு நம்ம சும்மா தறியாக அரைச்சின்னு வந்துடுறேன். அரைச்சின்னு வந்துட்டு பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம மிக்சியில் போட்டு தறியாக அரைச்சின்னு வந்துட்டு பாருங்க. சோம்பு, சீரகம், வெந்தயம், கடுகு. இப்போ நம்ம ஊறுகாய் செய்கிறது எப்படின்னு பார்த்துக்கலாம். நான் நல்லா மிளகா 200 கிராம் மிளகா நல்லா கழுவி 2 வச்சுக்கிறேன். இதில் வந்து ஃபஸ்ட்டு நம்ம கொஞ்சம் மஞ்சத்தூள் போடலாம். இது கூட எலுமிச்சைப்பழம் போட்டுக்கலாம். நான் வந்து எலுமிச்சைப்பழம் ஜூஸ் வச்சுருக்கேன், அது ஊற்றிக்கலாம். கடுவெண்ணெய் நல்லா காய வச்சு ஆற வச்சு வச்சுக்கிறேன். சூடாக போடக்கூடாது, கடுவெண்ணெய் தான் போடணும். இதே மாதிரி மாங்காய் ஊறுகாய் கூட போட்டுக்கலாம், நல்லாயிருக்கும். அது ஊற்றிக்கலாம். பெருங்காயம் போட்டுக்கலாம் கொஞ்சம். இந்த அரிசினதை பவுட்ரு போட்டுக்கலாம். ராக் சால்ட் போட்டுக்கலாம். உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணலாம். தண்ணி இருக்கக்கூடாது. மிக்ஸ் பண்ணும் போது கரண்டியில் கூட ஒரே ஒரு சொட்டு தண்ணி இருக்கக்கூடாது, எல்லாம் காஞ்சி இருக்கணும் நல்லா. இதே மாதிரி நம்ம மாங்காய் கூட போட்டுக்கலாம். போட்டு தண்ணி இல்லாமல் நல்லா டைட்டாக மூடி வச்சுக்கணும். நல்லா பாட்டில் கழுவி அதில் ஊற 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 அவ்வளோ நல்லாயிருக்கும். பாருங்க, இந்த மாதிரி ஒரு பாட்டில் நான் வச்சுருக்கிறேன். இந்த பாட்டில் வந்து தண்ணி இல்லாத நல்லா காய வச்சு நல்லா நான் வச்சுருக்கிறேன். நல்லா தொடிச்சு காய வச்சு ஒரு சொட்டு தண்ணி கூட இல்லை. இந்த மாதிரி பாட்டிலில் தான் போட்டு நல்லா மூடி போட்டு டைட்டாக வச்சிடணும். நம்ம ஸ்பூனில் எடுக்கும் போது கூட ஸ்பூனில் தண்ணி இருக்கக்கூடாது. அந்த ஸ்பூன் நல்லா தொடிச்சிட்டு நம்ம ஸ்பூனில் எடுத்துக்கணும். இப்போ இந்த பாட்டிலில் போடலாம். எண்ணெய் பத்தலைன்னா இன்னும் கொஞ்சம் கடுவெண்ணெய் நம்ம எடுத்து சூடு பண்ணி ஆற வச்சு இதில் ஊற்றி நல்லா டைட்டாக தண்ணி இல்லாத நம்ம டைட்டாக இந்த மாதிரி வச்சுக்கினாக்கா நல்லாயிருக்கும். இதே மாதிரி மாங்காய் கூட போட்டுக்கலாம். நீங்கள் மாங்காய் இருக்குதே நம்ம ஊறுகாய் போடணும் எப்படின்னாக்கா இதே குவாலிட்டியில் போடுங்க, இதே மாதிரி வைங்க, தண்ணி இல்லாத எடுங்க. அப்போ எதுவுமே ஆகாது, ஊறுகாய் நல்லாயிருக்கும். இது ஊற 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 தான் நல்லாயிருக்கும். எலுமிச்சைப்பழம், இந்த மாங்காய், இது மிளகா, அந்த ஜூஸ்க்கு எல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். இதோடு இந்த வீடியோ முடியுது. பார்க்கலாம் நெக்ஸ்ட் வீடியோவில்.